ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டையும் 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடி பொடியாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறணும். கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கி வரட்டும். கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். 2 to 3 மினிட்ஸ் ஆகும் நல்லா வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா சேர்த்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். மசாலா தூளை இதிலேயே ஆட் பண்ணி வணக்கிறப்ப அதோட பச்சை வாசனை வந்து போயிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நம்ம லஞ்ச் மெனு போட்டுட்ருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து குழம்புக்கான தாளிப்பை பார்த்துடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த குழம்ப. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுங்க, நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வாசத்துக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 200 ml தண்ணி, நல்ல தண்ணி மாதிரி வேணும் குழம்பு அப்படிங்கிறதுனால 200 ml ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அளவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு. இன்றைக்கி நான் தோசைக்காக தான் இந்த குழம்பு செஞ்சுருந்தேன். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டு குழம்பு. அந்த பச்சை வாசம்லாம் போகணும், மசாலாவோட பச்சை வாசம்லாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இன்றைக்கி நான் 4 முட்டை வந்து ஆட் பண்ணேன். அந்த மஞ்சக்கரு உடையாமல் அழுகாமல் ஊற்றுங்க. மெதுவாக ஊற்றுங்க, பொறுமையாக. அந்த மஞ்சக்கரு உடஞ்சிருச்சுன்னா, மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா குழம்போட நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பொறுமையாக ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு கலக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முட்டைகளாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா முட்டைகளையும் உடச்சி ஊற்றிட்டு மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பரான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். செம வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், முட்டைகளும் வெந்துருச்சு. மெதுவாக கலக்கி விடாமல் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். முட்டைகளும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங்.